எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி ப்ரைஸ் கொஸ்டின் பற்றி கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $94,735 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா, ப்ரைஸு நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கரெக்டாக வந்து 80,000லேருந்து 72,000 ஓகேங்களா. இந்த ஏரியாவில் ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு 2 தடவை டேப் பண்ணி ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு, அந்த டபுள் பாட்டமோட அந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என் டெலகிராம் சேனலில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,700 ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கிறோங்க. ஸோ 92,700லேருந்து 91,700 ஓகேங்களா. இதுதான் டிமாண்ட் ஏரியா அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 92,900க்கும் வந்துட்டு திரும்பியிருக்கு ஓகேங்களா. ஸோ 92,700 டிமாண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 92,900 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ திரும்பியிருக்கு. சரிங்களா. ஸோ பட் ஆனால் டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணல, ஆனால் டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்பியிருக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ 4 ஹவரில் பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் இருந்தது ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் தான் இருந்தது நான் கொடுக்கும்போது. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போயிருக்கு ஓகேங்களா. இன்கேஸ் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்கேஸ் ப்ரைஸ் திடீர்னு கீழே வந்தால் கூட மறுபடியும் இந்த டிமாண்ட் ஏரியா வந்து இன்னும் டேப் ஆகலை. அப்போ இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்ற பட்சம் ஒருவேளை இங்கேருந்து போனாலும் சரி, இல்லைனா கீழே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து போனாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த $97,000 ஓகேங்களா. இந்த $97,000க்கும் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு மேலே தான் மூவ் ஆகும், ஆனால் கொஞ்சம் புல் பேக் எடுத்துட்டு மூவ் ஆகுதான்றது பார்க்கணும் நம்ம. சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு அல்டிமேட் இப்போ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100K வந்து மார்க்கெட் வந்து டேப் ஆகணும் ஓகேங்களா. ஸோ 100K தான் போகுமா, அப்போ அதுக்கு மேலே ஹை ஆல் டைம் ஹையில் போகாதப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 100K வந்து மார்க்கெட் வந்து டேப் ஆகணும். 100K தொட்ட பிறகு அந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறான்றது பார்க்கணும் ஓகேங்களா. எப்போவுமே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவும் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டு ஃபிகரும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ரவுண்டு ஃபிகர்னால் நான் சொல்கிறது வந்து இந்த ரவுண்டு ஃபிகர் நம்பர்ஸ் சரிங்களா ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு ஃபிகர் நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ அதில் இந்த 100Kன்றது ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு ஃபிகர் நம்பர். அந்த இடத்துல யாராவது செல்லிங் பண்ணுறான், அதாவது யாராவது செல்லிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத அந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வராங்களா இல்லைனா வீக்காக இருக்காங்களான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்தால் கீழே ஏதாவது டிமாண்ட் ஏரியா இருக்கான்றது பார்த்துட்டு அந்த டிமாண்ட் ஏரியா ஹோல்ட் ஆகுதான்றது பார்க்கணும். சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டு ஃபிகர் நம்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து வருவாங்க. அந்த செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா இல்லை வீக்காக இருக்காங்களான்றது தான் பார்க்கணும் நம்ம. ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா இந்த ரீசெண்டாக இருக்க பக்கத்தில் இருக்க டிமாண்ட் ஏரியா ஃபஸ்ட்டு கீழே வந்துடுவாங்க. வீக்காக இருக்குன்னா அந்த டிமாண்ட் ஏரியா வந்து உடைக்க முடியாது. சரிங்களா. ஸோ அதுதான் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 100Kல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த 100K மார்க்கெட்டு போவோம் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. ஸோ ரைட் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலில் பார்த்துருவோம். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன வார கேண்டல் என்ன முடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீக்லிலையும் நம்மளுக்கு வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான் ஓகேங்களா. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோவில் பார்த்து கண்டினியூவாக பார்த்துக்கணும் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு AMD பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த AMD பேட்டர்னோட கரெக்டாக பார்த்திங்கன்னா ரிவர்சல் சைன் வந்து இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ரிவர்சல் சைன் ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸு பார்த்திங்கன்னா அழகாக இங்கேருந்து மேலே தூக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர்சல் சைன் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கேண்டல்லே நம்ம சொல்லிட்டோம், அதாவது அட்மோஸ்ட் லீஸ்டான பாட்டம் ஓகேங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா April 7 மண்டே கேண்டலில் நம்ம சொன்னோம். மண்டே கேண்டல் முடிஞ்சு டியூஸ்டே கேண்டலில் நம்ம சொன்னோம். சரிங்களா. கரெக்டாக வந்து April 8 வீடியோ இருக்கும், நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் என் சேனலில். April 8 நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்ம சொன்னோம் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்பத்துக்கான சான்சஸ் இருக்குது. அந்த AMD பேட்டர்னை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், அப்படியே நான் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ
பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன இடத்துலேருந்து அழகாக மார்க்கெட் வந்து அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரும்புது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 100K லெவல், 100Kல என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது பார்க்கணும். ஸோ 100Kலேருந்து என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஹால் டைமே உடையும். ஓகேங்களா? அது எப்படி உடையுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். புல் பேக் எடுத்து போய் உடையிறானா இல்லை டேரெக்டாக போய் உடைக்கிறானான்றது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஆல் டைம் ஐயை உடச்சிட்ட பிறகு அகெயின் நம்மளுக்கு ஒரு புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் ஒன்று கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் டைம் ஐயை உடச்ச பிறகு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் மோடுக்குள்ளே போவோம். அந்த மோடுக்குள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆல்ட் சீசன் வரதுக்கான அதிகப்படியான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து பிடிசி வந்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதுவாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி டாமினன்ஸ். ஓகேங்களா? பிடிசி டாமினன்ஸ் வந்து இப்போ வந்து திரும்பிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் வந்து அவன் திரும்பலை. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்கிறான். பட் ஆனால் கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்கிறான். சரிங்களா? இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக திரும்புகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக இன்னும் திரும்பலை, டீப்பாக ஒன்றும் திரும்பலை. அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. பட் ஆனால் இந்த செல்லர்ஸ் பத்தாது நம்மளுக்கு. இன்னும் நம்மளுக்கு அக்ரெசிவான செல்லர்ஸ் வரணும் மார்க்கெட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அக்ரெசிவான செல்லர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லோ உடைக்கணும், அதாவது 63.50. ஓகேங்களா? இதை வந்து ஸ்ட்ரென்த்தனாக உடைக்கணும். ஸோ ஓகேங்களா? அது உடச்சா பிறகு தான் நம்மளால் வந்து ஓகே செல்லர்ஸ் வந்து எந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்காங்கிறத பார்த்து அடுத்தடுத்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீக்லி கேண்டல் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இந்த டாப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டாப்பு நான் சொல்கிறது வந்து இந்த சீசனுக்கு வந்து டாப். ஓகேங்களா? அந்த டாப்புக்கு மேலே ஒரு விக்கு வச்சுட்டு வந்து கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த டாப்புக்கு உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு, இன்னும் இந்த டாப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. அது ஒரு விஷயத்தில் நல்ல விஷயமா இருந்தால் கூட ஸோ அதுதான் நம்மளுக்கு செல்லிங்க்கான, அதாவது அதுதான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் திரும்புறதுக்கான எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? மேபி நம்மளுக்கு திரும்ப இன்னொரு ரவுண்டு கூட மேலே போயிட்டு கூட வரலாம். சரிங்களா? ஸோ ஆனால் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறலை. டவுன் ட்ரெண்டுக்கு மாறணும்னா நம்மளுக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த்தாக வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஃபாலோ ஆகுதுனால இதில் வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்றது நம்மளால் என்னென்னா இது பண்ணிக்க எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி பாருங்களேன், நான் இதை வச்சு இப்படி பார்க்குறேன், இங்கே பாருங்கள் பையர்ஸ் எப்படி எடுத்துன்னு போயிருக்காங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா? அப்படியே வந்து செங்குத்தாக போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே செங்குத்தாக போயிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய செல்லர்ஸோட கேண்டல் வரணும். ஓகேங்களா? ஒரு பெரிய செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்தால் தான் இதை மொத்தத்தையும் அவன் எடுப்பான், அக்ரெசிவாக எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் வருவான், கண்டிப்பான முறையில் வருவான், வந்து இது பண்ணுவான். ஓகேங்களா? ஆல்ட் சீசன் வராமலாம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆல்ட் சீசன்றது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பிடிசி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி கணக்கு பண்ணணும்னு கூட நான் சொல்லியிருக்கேன், லைவில் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த எந்த லெவலுக்கு ஹை போதோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 15%. ஓகேங்களா? மினிமம் வந்து 15% கேரண்டியாக வந்து கீழே வரும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் வந்து ஆல்ட் காயினில் ஒரு பெரிய ஒரு பம்பு கொடுக்கறதுக்கான வழி வகுக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் நான் சொல்கிறது 15%, அதுக்கு மேலேயும் கீழே வரும் சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து ஒரு சேஃபர் சைட் சொல்கிறதுக்காக 15% சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து 64ங்களா, அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 50 கீழே வர வைக்க வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 65 போயிடுச்சுனாலும் 50 கீழே வர வைக்க பார்க்கலாம். 66 அப்படின்னா 51, அந்த மாதிரி வந்து எந்த லெவலுக்கு ஹை போதோ அந்த லெவல்லேருந்து 15% வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 15% கீழே வரும்போது ஒவ்வொரு ஆல்ட்டுக்காயினா என்ன நிலமை அப்படின்றத பார்த்துட்டு வெளியில் வர்றதுனா வெளியில் வந்துடலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இன்னும் ஹோல்டாகி இன்னும் மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? பட் நான் வந்து என்ன நேரத்தில் வெளியில் வருவேன் அப்படின்றது நான் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்க காயின்ஸில் எப்போ வெளில நான் ஹோல்ட் பண்ணியிருக்க சில காயின்ஸ் எல்லாம் வந்து மேஜராக இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து எந்த நேரத்தில் வெளில வருவேன்றது நான் வந்து என்னோடய டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸ் இன்னும் எனக்கு வந்து ஒரு தெளிவான செல்லிங் சைன் இன்னும் காட்டலை. ஓகேங்களா? பட் ஆனால் வீக் காயின் இருக்கிறான். பட் இந்த வீக்னஸ் வந்து எனக்கு வந்து இது எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? மேபி இந்த இடத்துலேருந்து பாருங்களேன். ஸோ இங்கேருந்து நல்லா பம்ப் ஆகிட்டு சின்னதாக கன்சல்டேஷனு, அப்போ இது ஃப்ளாட் பேட்டர்ன் மாதிரி ஆகிட்டு இங்கேருந்து கூட பம்ப் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து இதை வந்து உடைக்கணும்.
ஓகேங்களா. ஒரு டமான்னு உடைச்சாதான் நம்மளால் வந்து செல்லிங் எடுத்துக்கணும். ஏன்னா என்ன கேட்டிங்க நிறைய பேர் வீக்லி கேண்டில் வந்து இதுமாதிரி க்ளோஸ் வச்சுருக்கேன், இதனால் வந்து செல்லிங் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் செல்லிங் எடுத்துக்க முடியாது நம்மளால். ஓகேங்களா. செல்லிங்கிறது நல்ல ஒரு அக்ரெசிவாக வரும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து டாமினன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு புஷ் பண்ணி பையர்ஸ் மேலே எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவங்கள உடைக்கணும்னா ஒரு பெரிய செல்லர்ஸோட குரூப் வந்து உள்ளே வரணும். ஓகேங்களா. வருவான், வெயிட் பண்ணுவோம், வருவான், கண்டிப்பான முறையில் வருவான். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இத்தீரியம் பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இத்தீரியம் வந்து ஸ்லோவாக அவனோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. நல்லா ஓரளவுக்கு ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்து ப்ரைஸை வந்து மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் வந்து வீக்லி சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், போன வார கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கான். ஓகேங்களா. ஸோ ஒரு போன வாரம் ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. என்ன ப்ரோ இப்போ 1800 தான் இருக்கானே, இன்னும் இந்த லெவலில் போவானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா, இந்த இடத்துல சின்ன கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும், அதோட கொஞ்சம் பெரிய கேண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கேண்டல் அந்த மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. அப்படியே பில்ட் பண்ணுவாங்க ப்ரைஸை. இதை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இதை பாருங்கள், சின்ன கேண்டல், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெருசு, சின்னதாக வரும் கன்சல்டேஷன், மறுபடியும் கொஞ்சம் பெருசு, திரும்ப கன்சல்டேஷன், அதிலே பெருசு, திரும்ப கன்சல்டேஷன், அப்புறம் பாருங்கள் பெருசு போட்டு போட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே பில்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த பில்டிங்கோட ஒரு பேஸ்மெண்ட் தான் இது. ஓகேங்களா. நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேண்டல் இன்னும் 2 நாளில் க்ளோஸ் ஆக போகுது. மந்த்லி கேண்டல் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. சூப்பரான கேண்டல் இது. சரிங்களா. ஒரு டோஜி இது, அதுவும் நல்ல ஒரு பாட்டமில். ஓகேங்களா. இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வரைஞ்சிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பக்காவான டிமாண்ட் ஏரியா. அந்த டிமாண்ட் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ அப்போ அந்த டோஜி ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த மந்த் கேண்டல் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த மந்த்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முடிஞ்சு இந்த மே மந்த் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அது ட்ரைவ் பண்ணும். அது வந்து பெருசாக ஒரு கேண்டல் இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி டாமினன்ஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேங்களா. நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அந்த மாதிரி நடக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இத்தீரியம் பம்ப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகும். சரிங்களா. இத்தீரியம் வந்து ஒரு பெரிய பம்புக்காக இங்கே ரெடி ஆகின்னு இருக்குது. ஒரு மிகப்பெரிய பம்பு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ ரைட், அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.